முன்னொரு காலத்துல ஒரு அரசர் இருந்தாரு. அவர் ரொம்பவும் திறமையானவரு. மக்கள் மேல அன்பு கொண்டவரு. ஆனா, இயற்கையாவே அவருக்கு ஒரு கண்ணும், ஒரு காலும் கிடையாது. ஆனா, அத நினைச்சு அவர் என்னைக்குமே வருத்தப்பட்டதில்ல. ஒரு நாளு தன்னோட அரண்மனை வாசல்ல நடந்து போயிட்டுருக்கும்போது, தன்னோட முன்னோர்களோட ஓவியங்களை எல்லாம் பார்க்குறாரு. நம்ம முன்னோர்கள் எவ்வளவு கம்பீரமா இருக்காங்கல்ல! ஆனா, எனக்கு தான் உடம்புல குறை இருக்கே! என்னோட ஓவியம் இந்த வரிசையில வரும்போது அது மத்தவங்களுக்கு விகாரமா தெரியுமே! அப்படின்னு ஒரு சின்ன கவலை அவருக்குள்ள வருது. அதனால அரசர் என்ன பண்றாரு, ஒரு அறிவிப்ப வெளியிடுறாரு. அந்த அறிவிப்பு என்னன்னா, நாட்டிலேயே மிகச்சிறந்த ஓவியர்கள் யாராவது தனக்கு ஒரு அழகான ஓவியம் வரையணும் அப்படின்றது தான் அந்த அறிவிப்பு. ஆனா அந்த அறிவிப்புல அரசர் ஒரு நிபந்தனையும் கூடவே வைக்கிறாரு. அந்த ஓவியம் தன்னோட குறைகள மறைச்சு என்ன கம்பீரமா காட்டணும் அப்படிங்கிறது தான் அந்த நிபந்தனை. அப்படி ஒருத்தர் வரைஞ்சாரு அப்படின்னா, அவங்களுக்கு பொன்னும், பொருளும் பரிசா தரப்படும்னு அந்த அறிவிப்ப அரசர் வெளியிடுறாரு. பெரிய, பெரிய ஓவியர்கள் எல்லாம் அ தயங்குனாங்க. ஏன்னா, அரசருக்கு ஒரு கண் இல்ல, ஒரு கால் இல்ல. இத எப்படி நம்ம அழகா வரைய முடியும்? உண்மைய மறைச்சு நம்ம வரைஞ்சா அது நல்லா இருக்காதே! அது ஒரு ஓவியமா இருக்காதே! அப்படின்னு எல்லாருமே அ ஒதுங்கி நின்னாங்க. ஒரு வேளை அப்படி வரைஞ்சு அந்த ஓவியம் நல்லா இல்லைன்னா ராஜாவுக்கு கோவம் வருமே அப்படின்னு கூட எல்லாரும் பயந்து ஒதுங்குனாங்க. அப்போ ஒரு இளம் ஓவியன் முன்னாடி வர்றாரு. மன்னா நான் அத வரைஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட சொல்றாரு. எல்லாருமே அதிர்ச்சியானாங்க. அந்த ஓவியனும் பல நாட்கள் எடுத்துக்கிட்டு அந்த ஓவியத்தை வரைஞ்சு முடிக்கிறான். அந்த ஓவியத்தை மக்கள் முன்னாடி காட்டினப்போ அரண்மனையே கைத்தட்டல்லாம் அதிருது. ராஜாவுக்கு கண்ணுல கண்ணீர் வந்துடுது. அப்படி அந்த ஓவியன் என்ன வரைஞ்சிருந்தான் தெரியுமா?